அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் மகர ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ மகர ராசி அப்படின்னு நம்ம சொல்லச்சே அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சிகரத்தோடும் மகர ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த ராசிக்காரர்கள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி இது மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷன் 10ஆம் வீடு. இந்த அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானே அதிபதியாகவும் வருவார். இப்போது இவர் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் இந்த ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியில் இருக்கார். ஸோ அதுவும் அவருடைய ஆட்சி வீடு, அவரோட மூலத்திரிகோண வீடு வேறு. ஸோ அங்கேருந்து இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கி அவர் மகர ராசி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசி இந்த மகர ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. ஸோ அப்படி பார்க்கச்சே இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் இது முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானம் கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு இந்த ராசினாதே 3ஆம் உபஜய ஸ்தானத்தில் வராரு, அது முயற்சி ஸ்தானத்தில் வராரு. ஸோ அப்படி பார்க்கச்சே ஒரு பல அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு தேடி வரும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால இது ஒரு சகாய சனி இல்லாட்டி யோக சனின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பயிற்சி பலன்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு காத்துட்ருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் கடந்த 5 ஆண்டு 7 ஆண்டு காலங்களாக நீ குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னால 5 ஆண்டு காலங்களாக பல விதத்தில் பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிட்ருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த பாதசனி இப்போ இவங்களுக்கு இதில் பாதசனியில் இதுவாக போகிறார். அதனால் அப்படி பார்க்கச்சா இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள், எல்லா உறவுகள், அந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி நோய், இது எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு விடுபட்டு ஒரு நல்ல ஏற்றம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களே பொதுவாக நம்ம சொல்லணும் வைராக்கியம் நிறைந்தவர்கள், பிடிவாதம் குணம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத இவங்க தாம் செய்ய நினச்சதை இப்படி நின்று கரெக்டாக செய்துவாங்க. அடுத்தவங்க கையை அந்தளவுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அத்தகைய தன்மை தான் இந்த மகர ராசிக்காரர்கள். பாசம் அதெல்லாம் இருக்கும், ஆனால் அதை ஓப்பனாக வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அதனால் எந்த நேரத்தில் அப்படி தான் செய்துட்ருப்பாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி இதுவரை இந்த சனி 7.5 சனி காலகட்டத்தில் இவர்கள் இதில் நிறைய பிரச்சனைகள் இவங்க எதிர்கொண்டு இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சில விரக்தி நிலையில் கூட போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்னதான் என்ற வாழ்க்கை கூட போயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு ஒரு யோகம், எல்லாம் முடிஞ்சு வெற்றிகரம் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எல்லா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு. இதுவரை இந்த உடல் பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரும், நல்ல அது முன்னேற்றம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. உடல் ஒரு இது சீரான நிலை இவங்க இருப்பாங்க, காப்பாற்றுவாங்க கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு செய்யும் 3ஆம் இடம் அப்படின்னு போச்சே இவங்க எடுக்கிற முயற்சிகளில் நிறைய வெற்றிகளை காண்பார்கள் சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இதுவரை அவங்க, ஏன்னா சனி பகவான் அப்படின்னா கடின உழைப்பாளின்னு நம்ம சொல்லணும். ஸோ இவங்க கடின உழைப்பாளிகள் தான் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை தட்டுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏற்புடைய காலங்கள் தான் இனிமேல் இவங்களுக்கு பிறக்கும் சொல்லலாம். அதை பொதுவாக நம்ம சொல்லலாம் இனிமேல் நல்ல காலம்தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட தன்மை இந்த சனிப்பெயர்ச்சியானது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு. அதான் சொன்ன உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது அவங்களுக்கு. இதுவரை அவங்களுக்கு கிடைக்காத ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வு, வேலை மாற்றம், இவங்க நினச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி இதெல்லாம் கூட இவங்களுக்கு இப்போ கிடைக்கும் அவங்களுக்கு.
அது மட்டும் இல்லாத இவங்க வந்து ஏதாவது புதுசாக வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினச்சா கூட, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன், அது மாதிரி ஏதாவது நினைச்சாலே போகிறோம் இவங்கள வீடு தேடி வரும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய ஒரு சிறப்பு நிலை வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இதுவரை இவங்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள்லாம் எல்லாமே நல்லாவே நீங்கிடும், படிப்படியாக நீங்கிடும். அவங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்கு மேலே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் ஆரம்பிச்சதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த முதல் 6 மாதம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் தடுமாற்றத்தோடு தான் இருக்கும். பட் தடுமாற்றம் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் நவம்பர் மேலே இந்த 2025 நவம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ வெற்றி மேலே வெற்றி தான் இவங்களுக்கு எல்லாமே. ஸோ ஏன்னா நடுவில் ஏன்னா சனி வக்ரம் பெறதுனால ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில். அப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஏற்றமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதான் சொன்னேன், சிகரம் தொடும் மகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க உயர்ந்த நிலைக்கு இந்த சனி பயிற்சி இவங்களை கொண்டு செல்லும் கூட நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், பண வசதிகள் பல விதத்தில் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இதுவரை தடைப்பட்டிருந்த சொத்து பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க குரு பகவானோட இதுவும் வந்து இவங்க 2ஆம் இடத்த பார்க்கறதுனால வந்து இவங்களுக்கு குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் விலகி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம். லைஃப் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து விலகும். அது விலகினாலும் அது வந்து ஒரு விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு சில சமயத்தில் வந்து இவங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் முனைவோர்களுக்கு வந்து இது ஒரு ஏற்ற ஆண்டாக இந்த சனி பயிற்சி காலம் இருக்கும். ஏன்னா இவங்க புதுசாக தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை அது வந்து வாய்ப்புகள் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி நடத்திட்டு இருக்காங்க, அதை அபிவிருத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு லோன் எதாவது ஏற்றுப்பட்டாலும் அதை வந்து இவங்க ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இதுவரை தடைப்பட்டிருந்த பிஸ்னஸில் வர வேண்டிய லாபங்கள் எல்லாம் கூட இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் தடை இல்லாமல் வர ஆரம்பிக்கும். அதான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இவர்களுக்கு இயற்கையாகவே இனிமேல் கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்க நல்ல இது இருக்கும். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். ஸோ அது அமைஞ்சாலும் அதுவும் வந்து ஒரு நல்ல ட்ரிப்பாக கூட இவங்களுக்கு அமையும் கூட, ஒரு சாதகமான பலனே இவங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்க அதெல்லாம் பண்ணிச்சா வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும் இவங்களுக்கு. அதே சமயத்தில் பணம் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போது இந்த ஷேர் மார்க்கெட் இந்த இதிலலாம் இருக்க கமிஷன், இந்த புரோக்கர் ஏஜென்சிஸ்லாம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அதனால் இப்போ கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பண்ணி நல்ல பிஸ்னஸ் நிறைய எக்ஸ்பேன்ஷன் ஆகும், நிறைய லாபங்கள் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. உத்தியோகத்தில் நிறைய பேர் சேர்த்து அதுலேயும் வந்து பல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பயிற்சி வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடி கட்டி பறக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏறுமுகமாகவே இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. தொட்டது துலங்கும் மகர ராசிக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள், அதிக ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஆராய்ச்சி இது மாதிரிலாம் இது பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல இது இருக்கும். டெலிகம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து படிப்பு எடுக்கிறவங்களுக்கு வந்து வெற்றியை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். அந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காவல்துறை, இராணுவம் இதெல்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் வந்து இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலம் இந்த காலம் இருக்கும். அரசால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அதில் இருப்பவர்களுக்கும் வந்து நல்ல ஏற்றம் மிகுந்த காலமாக இந்த இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கைகூடும். திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாதவருக்கு புத்திரபாகியம் அமையும் காலகட்டம் கூட இந்த இதில் இவங்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வந்து இவங்க இதுக்கு பார்த்தா 3ஆம் இடமாக அதை பார்க்கறதுனால வந்து அது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது இவங்களுக்கு 5ஆம் இடமாக போகுது. ஸோ அந்த 5ஆம் இடம் அப்படின்னு நம்ம
போச்சே வந்து அது சுக்கிர பகவானோட வீடாக இருக்கிறதுனால, ரிஷபமாக இருக்கிறதுனால அது வந்து இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சனியும் சுக்கிரனும் ஒரு இடத்துல சேர்ந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து பிள்ளைகள்னாலே இவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஆனால் அந்த ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும் பூர்வீகத்தில். அந்த இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் இவங்களுக்கு. அதை ஆனால் இவங்க மெயினாக கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சைன் பண்ணுறதெல்லாம் இவங்க இருக்கக்கூடாது. அக்ரிமெண்ட்டை தான் போடுறது. மற்றவங்களுக்கு இதுவாக ஜவாப்தாரி நிற்கக்கூடாது. இப்போ கேரண்டராக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு யாராவது அவங்க கேரண்டி கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க தான் அதுக்கு கடன் வழிகடை ஆகிடுவாங்க. இவங்க தான் அதுக்கான இதை வந்து நஷ்டத்தை வந்து இவங்க தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகும். அதனால் டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து இவங்க தொழிலில் வந்து ஒரு நேர்மை, லீகல் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சி. அதனால் எந்த ஒரு இதுலேயும் வந்து நேர்மை இதெல்லாம் இவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பெரியவர்கள் ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்போ இருக்கும். நரம்பு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாத வந்து சுகர், பிபி இது மாதிரிலாம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ வண்டி பிரயாணங்கள் போகும்போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு. சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அவங்க சொல்லலாம். அதனால் வந்து மற்றபடி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வெற்றி கொடி கட்டும் மகர ராசிக்காரர்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இறை வழிபாடு அப்படின்னு சொல்ல குலதெய்வ வழிபாடு இவங்க செய்கிறது நல்லது. முடிந்தால் வந்து இவங்க வந்து பார்த்தோன்னா புதன்கிழமையில் வந்து மகாவிஷ்ணு வழிபடுறது மேலும் சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதேமாதிரி மற்றபடி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியானது ஒரு ஏற்றமையின் சனி பெயர்ச்சி. உண்மையிலே வந்து இவர்கள் சிகரத்தை தொடுவார்கள் என்று சொல்லுவதில் எந்த ஒரு அச்சம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.